ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான புதிய அம்மிக்கல்லை பயன்படுத்துவது எப்படி, அம்மிக்கல்லில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான துவையல் ரெசிப்பியும் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புதுசாக வாங்கின அம்மிக்கல்லை எப்படி முதல்ல நம்ம சீசன் பண்ணுறதுங்கிறது தான். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான் இந்த அம்மிக்கல்லை சீசன் பண்ணுறது. முதல்ல நம்ம அம்மிக்கல்லை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதில் மண்ணெல்லாம் இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கிச்சன் லிக்விடில் இதை நம்ம நல்லா வாஷ் பண்ண போகிறோம். முதல்ல இந்த அம்மிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 15லேருந்து 20 கிலோ வெயிட் இருக்கும். நம்ம அம்மிக்கல் பார்த்து வாங்கறச்சே நடுவில் இந்த மாதிரி பள்ளமாக இருக்கணும், சொரசொரப்பாக இருக்கும். அப்போ தான் நமக்கு நல்லா அரைக்கும். அம்மிக்கல் வாங்கிறதுக்கு இது ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம அம்மிக்கல்லை நல்லா அலம்பிக்கணும். அலம்பரிச்சே நமக்கு நிறைய மண்ணெல்லாம் வரும். அந்த மண்ணெல்லாம் போக நம்ம நல்லா அலம்பிட்டோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கிச்சன் லிக்விட் போட்டு நல்லா இதை தேய்ச்சி அலம்பிக்கணும். அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் இருந்தாக்க ஆற்றுல லக்ஷ்மி தேவி குடியிருக்கான்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நம்ம அம்மிக்கல்லை லக்ஷ்மி தேவியாக நினச்சி மெயின்டைன் பண்ணணும். அந்த காலத்தில் நம்ம அம்மா பாட்டிலாம் இதை தெய்வமாகவே நினச்சி வழிபட்டா. அம்மிக்கல்லை நம்ம நல்லா நீட்டாக அலம்பியாச்சு. இப்போ நம்ம இதில் முதல்ல மஞ்சளும் கல்லுப்பும் நம்ம அரைச்சிக்கலாம். சின்ன ஒரு துண்டும் மஞ்சளும் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பும் அம்மிக்கல்லில் மைய நல்லா அரைச்சிக்கலாம். மஞ்சள் உப்பு ரெண்டுமே லக்ஷ்மி தேவி குடியிருக்கிற இடம்தான். முதல்ல நம்ம மங்களகரமாக இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக அரைக்கிறதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அம்மிக்கல்லை எந்த திசையில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்க தென்கிழக்கு பகுதியில் நம்ம வைக்கலாம். பணவரவு அதிகமாக இருக்கும். நம்ம அம்மிக்கல்லை எந்த திசையில் வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னாக்க வடகிழக்கு பகுதியில் வைக்கக்கூடாது. மஞ்சளும் உப்பும் நல்லா மைய அரைச்சாச்சு. மஞ்சளும் உப்பும் அரைச்சதுக்கு அப்புறமா இதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டோம். நம்ம ரெகுலராக அரைக்கிற சட்னி, துவையல், பொடி வகைகள் கூட நம்ம அரைச்சிக்கலாம். கரண்ட் இல்லாத சமயத்தில் இந்த அம்மிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அம்மிக்கல்லில் கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம்லாம் அரைக்கிறேன். நம்ம அம்மிக்கல்லில் அரைக்கிறச்சே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி தான் நம்ம அரைக்கணும். மொத்தமாக சேர்த்து நம்ம அரைக்கக்கூடாது. தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அரைக்கணும். முதல்ல நம்ம ட்ரையாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டாக்க கொஞ்சமாக ஜலம் தெளித்து தான் நம்ம அரைக்கணும். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. நம்ம மிக்சியில் அரைக்கிறச்சே எல்லாமே நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சா கூட நமக்கு ஈஸியாக அரைஞ்சிடும். அம்மிக்கல்லை பொறுத்தவரையும் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை முதல்ல அரைச்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தான் நம்ம அரைக்கணும். கூட்டுக்கு இப்போ சூப்பராக ஜோராக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கும் அம்மிக்கல்லில் அரைக்கிறதுக்கும் நமக்கு டேஸ்ட்டு டிஃபர் ஆகும். அந்த கை மணமும் அந்த அம்மிக்கல்லோட மணமும் சேர்த்து அந்த டிஷ்ஷுக்கு சூப்பரான ஒரு சுவையை கொடுக்கும். ஃபைனலாக அந்த அம்மிக்கல்லேருந்து நம்ம மொத்தமாக வழிச்செடுக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். காலம்புற நம்ம அவசரத்தில் கரண்ட் இல்லைனாக்க இந்த அம்மிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கைக்கெல்லாமும் நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். கூட்டுக்கு நம்ம இப்போ சூப்பராக ஜோராக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அம்மிக்கல்லில் நம்ம என்னென்னலாம் பொடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்க பருப்பு பொடி, இட்லி மிளகா பொடி கொஞ்சமான குவான்டிட்டியில் நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். பீர்க்கங்காய் துவையல் அரைக்க போகிறோம் அம்மிக்கல்லில். அதுக்கு முதல்ல கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 5, பச்சை மிளகா 3. இதை நல்லா நம்ம சவக்க வறுத்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக. நம்ம துவையலுக்கெலாம் நம்ம வறுக்கச்சே எப்போதுமே நம்ம ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தோம்னாக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் கருகிடும். பீர்க்கங்காய் 200 கிராம், வெங்காயம் 2 மீடியமாக, ஒரே ஒரு தக்காளி புளிக்கு பதிலாக அதை ஆட் பண்ணியிருக்கேன். துவையலுக்கு தேவையான கல்லுப்பு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம மூடி போட்டுட்டு 1/4 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு நமக்கு பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுத்தோம். இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. அம்மியில் முதல்ல கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம அரைக்கிறச்சே தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. நம்ம ட்ரையாக தான் அரைச்சிக்கணும். தொகையிலுக்கெலாம் நம்ம வறுக்கச்சே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம நல்லா வறுத்துட்டோம்னாக்க
நம்ம அம்மியில் அரைக்கிறச்சே நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வறுக்கலைன்னாக்க நமக்கு அம்மியில் கரெக்டாக அரைக்க வராது. மிக்சியில் அரைக்கிறச்சே நம்ம எந்த கன்சிஸ்டன்சியில் வறுத்தாலும் நமக்கு ஈஸியாக அரைஞ்சிடும். நம்ம இந்த அம்மிக்கல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கைக்கெல்லாம் நல்ல ஒரு எக்ஸசைஸாகவும் நல்ல ஒரு மூமெண்ட்டாகவும் இருக்கும். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் தகரும், அம்மியும் நகரும் இல்லைங்க, தகரும் தான் அதுக்கு கரெக்டான வார்த்தை. தகரும் என்றால் உடையும் சிதறும் என்று பொருள்படும். இப்போ இதோட வதக்கி வச்ச பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாமும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு போர்ஷன் நம்ம ஒதுக்கி வச்சுட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம சேர்த்து இதோட அரைச்சிக்கணும். இந்த பழமொழியோட அர்த்தத்தை நம்ம இந்த தொகையில் அரைச்சுட்டே பார்க்கலாம். விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் அரிய செயல்களை கூட நம்மால் செய்து முடிக்க இயலும். இன்னும் விளக்கமாக சொல்ல போனால், விடாமுயற்சி என்னும் அடிமேல் அடி வைத்தால் உடையாது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் கடினமான அம்மிக்கல் போன்ற அரிய செயல்கள் கூட நிறைவேறும். அம்மிக்கல்ல பீர்க்கங்காய் தொகையில் நல்லா சூப்பராக ஜோராக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பீர்க்கங்காய் தொகையில நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சூடான சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்தோடையும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இந்த புதிய அம்மிக்கல் ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.